வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். பள்ளிகள் திறப்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான மாற்றத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிகளுடைய திறப்பு பார்த்தீங்கன்னா ஜூன் 6ஆம் தேதி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறதா. அதாவது பள்ளிகளுடைய திறப்பை சற்று தள்ளி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருடைய தரப்பினரும் கேள்விகளை கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பள்ளிகள் திறப்புக்கு தற்போது ஏற்ற நேரம் கிடையாது அப்படின்றத இங்கே சொல்லியிருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, கடுமையான உச்சபட்ச வெப்பம் பதிவாகிக்கிட்டு இருக்குதுங்க. இப்போ போயிட்டு நீங்கள் பள்ளிகளை திறந்தீங்க அப்படின்னா என்ன ஆகுறது, கண்டிப்பாக இது செட் ஆகாது அப்படின்றத இங்கே சொல்லி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது அப்படின்னே சொல்லப்படுகிறது. பள்ளிகள் திறப்பை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்களும் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா, ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கான லீவ் அனௌன்ஸ்மெண்ட்டை அஃபீஷியலாக டெம்பரேச்சரை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா அறிவிப்பாங்க. இதில் உங்களுக்கு இன்னமும் இன்ஃபர்மேஷன் தெரியணும், எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா யுவராஜ் மாஸ் மீடியா அப்படின்ற ஒரு சேனல் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதில் டெய்லியும் அப்டேட்ஸ் கரெக்டாக வரும். ஸோ அதை போய் நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா. அடுத்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட விதமான அறிவிப்புகள் அப்படின்றது ஒரு புறம் பார்த்திங்கன்னா வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் நிச்சயமாக 100% பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தள்ளி போவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றதையும் இங்கே சொல்லி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. எப்படி பார்த்தாலுமே சரி, அப்போ கண்டிப்பாக ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த பள்ளிகளுடைய திறப்பு இருக்குமா அல்லது இல்லாமல் போகுமா அப்படின்றது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு புறம் கொஞ்சம் டவுட்டாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, பள்ளிகளுடைய திறப்பு ஜூன் 6ஆம் தேதி மேபி இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் இந்த ஒரு சூழ்நிலையில தான் பள்ளிகளுடைய திறப்பு ஜூன் 6ஆம் தேதி இருக்க வாய்ப்புகள் மிகவும் குறைவு அப்படின்றத இங்கே பேசப்படுவதை நம்மளால் பார்க்க முடிகிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. ஸோ அதனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது போல் நிறைய விதமான காணொளிகள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் நம்முடைய தமிழ்நாட்டில் நிறைய மாற்றங்கள் அப்படின்றது இருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஓகேங்களா. இந்த ஒரு சூழ்நிலையிலே பள்ளிகள் திறப்பு பற்றி நிச்சயமாக ஒரு புதிய அறிவிப்புகள் வெளியாகக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுவதாகவே நமக்கு